ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி புடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டோம். நாளைக்கு ஒயிட் கொழுக்கட்டை செஞ்சு படைக்கிறது எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் சேனலில் பார்த்துட்டே வாங்க. ஓகே, எப்படி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் தாங்க அளந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். இல்லைனா பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இதை நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி வடிகட்டி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தூளாக்கி அளவு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். ஓகே, எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 2த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாதி அரிசி பாதி வெல்லம் சேர்த்து தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லமும் அரிசியும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்கும். ஸோ அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இந்த டைமிங்கில் ஓரளவுக்கு கெட்டியானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி கெட்டியாகும். நெக்ஸ்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி எடுத்து, நான் அதாவது அரை மூடியில் பாதி எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2த்தையும் நல்லா சூட்டோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஆறினா போதும். நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஆறட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம். பாருங்கள், நல்லா ஆறி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் அமுக்கி வச்சுருக்கேன். கையில் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக நெய் தடவி பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி கையில் நெய் தடவிக்கோங்க. தடவி ரவுண்ட் ஷேப்பாக இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம கை விரல் அதில் ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுங்க. பாருங்கள், இதான் பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பிடிச்சி ரெடியாக வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு வெல்லம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல கலராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், எடுத்து அப்படியே நம்ம ஆவி காட்டி எடுத்துக்க போகிறோம். இட்லி ஊற்றி வைக்கிற அந்த டைமிங் தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து கலர் மாறி இருக்குது. அது கலர் மாறி இருக்கிறதுலே தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா சுட சுட கொழுக்கட்டை ஆவி பறக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு.
இதை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். வாவ், நல்லா சூப்பராக வெந்து சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஒயிட் கொழுக்கட்டையோட எங்கள் வீட்டு பூஜையோட நாளை வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.